ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் வந்துட்டு கீ செயினுங்க, காக் பேட்டர்ன். காக், இப்போ இந்த காக் எப்படி போடுறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அழகாக இருக்கு இல்லையா? இதையே நம்ம கொஞ்சம் பெருசாக போட்டால் குழந்தைங்க டாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு த்ரெட்டு வந்துட்டு உள்ளன் இல்லாமல் வேறு வெல்வெட் யான் அப்படின்னு இருக்குது. அந்த யானில் கூட இந்த மாதிரி காக் பேட்டர்ன் போடலாம் டாய்க்கு. ஸோ இதை சின்னதாக போட்டு இதை கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை போடுறதுக்கு இப்போ தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். அக்ரிலிக் யான் 5 கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது போடுறதுக்கு 2.5 mm ஹூக் எடுத்திருக்கேன், ஒரு த்ரெட் கட்டர், கீ செயின். ஸோ அவ்வளோதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். இப்போ இது நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். பார்க்குறதுக்கு கஷ்டம் மாதிரி தெரியும், பட் அது ரொம்ப ஈஸி தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ மேஜிக் ரிங் ஆர் மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். அந்த 3 செயின் வந்துட்டு ஒரு டிசியாக நம்ம கவுண்ட் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே 11 டிசி போடணும். ஸோ இந்த 3 செயினோடு சேர்த்து 12 டிசி. ஓகே, இப்போ நம்ம 11 டிசி போட்டுட்டு வரலாம் இந்த சர்க்கிள்குள்ளே. ஸோ 11 டபுள் க்ரோஷே போட்டுட்டு வந்துடலாம். ஸோ எண்ட் ஆஃப் த ரவுண்டில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக நமக்கு 12 டிசி இருக்கணும். இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்துட்டு இந்த டெய்லை வந்து நல்லா புல் பண்ணிவிட்டா இந்த சர்க்கிள் நல்லா க்ளோஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்துட்டு அந்த டாப் ஆஃப் த 3rd செயினில் போய் நம்ம ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம் இல்லையா, அந்த டாப் 3rd செயினில் தான் போய் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு 3 செயின் போட்டுக்கலாம். ஸோ 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரணும் ஈச் செயினில். ஸோ இந்த 3 செயின் ஒரு டிசியாக கவுண்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதே ஸ்பேஸ்லேயே ஒரு டிசி போட போகிறோம். ஸோ அப்போ 2 டிசி ஆகிடுது. செயின் 3 ஸ்பேஸ்லேயே ஒரு டிசி போடுறோம். ஸோ இப்போ 2 டிசி கணக்கு. இப்போது நெக்ஸ்ட் செயினில் 2 டிசி போட போகிறோம். நெக்ஸ்ட்டில் 2 டிசி. இப்படியே ஈச் செயினில் 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு வந்துடலாம். ஸோ போட்டுட்டு வந்து இங்கே எண்டில் மீட் பண்ணலாம். ஸோ 12 ஈச் செயினில் இந்த 12 டபுள் க்ரோஷேல 2 போட்டுட்டு வந்தால் டோட்டலாக 24 டிசி இருக்கணும் எண்ட் ஆஃப் த ரவுண்டில். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் அந்த 3rd செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இதில் 24 டிசி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு 3rd ரவுண்டில் 3 செயின் போட்டுக்கலாம். ஸோ சேம் ஸ்பேஸ்லேயே ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ அப்போ 2 டிசி ஒரு ஸ்பேஸில். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் செயினில் ஒரு டிசி போடுறோம். நெக்ஸ்ட் செயினில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ பேட்டர்ன் என்னன்னா 2 டிசி 1 டிசி 2 டிசி 1 டிசி 2 1 2 1 2 1 இப்படியே தான் வரும். இப்போது 2 டிசி போடுறோம் நெக்ஸ்ட் செயினில். ஸோ நெக்ஸ்ட்டில் இப்போ ஒன்றுத்துலேயே 2 டிசி போட்டோமா. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 2 டபுள் க்ரோஷே, அடுத்தது 1, இப்படியே 2 1 2 1 போட்டுட்டு வந்துடணும். ஸோ இப்போ ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு நம்ம வேறு இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு த்ரெட்டு மாற்ற போகிறோம் யானை. ஸோ அந்த 2 லூப்லேயும் இது இன்சர்ட் பண்ணி நல்லா டைட்டாக இழுத்துக்கலாம். எல்லோவையும் ஒயிட்டும் இழுத்து நல்லா டைட்டு செயின் வந்து டைட்டாக ஆகிடும். ஒரு செயின் போட்டுக்கலாம், லாக் பண்ணிடும். ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ 2 செயின் போட்டுக்க போகிறோம். இப்போ இந்த ஒயிட்டு முடிஞ்சிருச்சு, அதை கட் பண்ணிடலாம். இப்போ 2 செயின் போட்டோம் இல்லையா, அது ஒரு 1/2 டபுள் க்ரோஷே கணக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் செயினில்
ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்படியே ஈச் செயினில் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். ஸோ இந்த ரவுண்டில் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். ஸோ அப்படியே அந்த பின்னாடி அந்த டெய்லோடு சேர்த்து போட்டுட்டு வந்துடலாம். ஸோ yarn over, insert the hook, grab the yarn. 3 லூப்ஸையும் கிராப் பண்ணி சேர்க்கறது தான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஓகேவா? ஸோ இப்படியே நம்ம போட்டுட்டு வந்து இந்த எண்டில் மீட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம யானை வேறு கலர் மாற்ற போகிறோம். ஸோ அந்த டாப் செகண்ட் செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து நெக்ஸ்ட் கலர் மாற்றிக்கலாம். ஸோ சேம் 2 செயின் இந்த ரவுண்டும் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு வர போகிறோம். ஸோ ஈச் செயினில் 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே 1 HDC போட்டுட்டு வரோம். ஈச் செயினில் ஒரு HDC. அது அப்படியே பின்னாடி அந்த டெயில் போர்ஷனை சேர்த்து அப்படியே போட்டுட்டு வந்துடலாம். போட்டுட்டு வந்து இந்த எண்டில் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கலாம். அந்த டாப் ஆஃப் த செகண்ட் செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நம்ம மாற்ற போகிறோம் யானை வேறு கலரு. ஸோ ஒயிட்டே திரும்ப போட்டுக்க போகிறோம். ஸோ இப்போ 3 செயின் போட்டுக்கலாம். ஸோ அந்த 3 செயின் வந்துட்டு ஒரு டபுள் க்ரோஷேவா கவுண்ட்டு. இந்த ஆரஞ்சு கட் பண்ணிடலாம். இப்போது சேம் ஸ்பேஸ்லேயே ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம் சேம்லே. ஓகேவா? ஸோ இப்போது ஈச் செயினில் 2 DC. இந்த ரவுண்டில் ஈச் செயினில் 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். ஸோ இப்படியே போட்டுட்டு வந்து இந்த எண்டில் மீட் பண்ணலாம். டூ DC போட்டுட்டு வந்து அந்த டாப் 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துடலாம். இப்போது நம்ம கட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இன்னும் நம்ம முடியல. ஸோ இதை கட் பண்ணக்கூடாது. இப்போ அப்படியே இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த சர்க்கிளில் நம்ம அப்படியே ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிக்க போகிறோம். இப்படி ஃபோல்டு பண்ணி 3/4 அப்படியே நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம் சிங்கிள் க்ரோஷேலே இது வரைக்கும். ஸோ இது அப்படியே சேர்த்து நம்ம இப்போ சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். இந்த ஃப்ரண்ட் போர்ஷனையும் பேக்கையும் சேர்த்து அப்படியே நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வர போகிறோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் வி அந்த பேக்கில் இருக்கிற வியும் சேர்த்து ஈச் செயின் அப்படி 2 செயினையும் சேர்த்து சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போது நம்ம அந்த கொஞ்சம் கேப் விட்டோம் இல்லையா, அது இப்போ நம்ம இந்த ஸ்பாஞ்சை இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பேக்கையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த போர்ஷனையும் சிங்கிள் க்ரோஷேல கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். அவ்வளோதான். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து கட் பண்ணிடலாம்.
இந்த டெயில் போர்ஷனை செக்யூர் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாடி போர்ஷன் ரெடி. காக்கோட பாடி போர்ஷன் ரெடி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம காக்கோட கிரெஸ்ட் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். அதோடைய கொண்ட போர்ஷன் அதை வந்து ஸ்லிப் நாட் போட்டு இப்போது அந்த லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி அந்த சிங்கிள் க்ரோஷே எடுத்துக்கணும். லெஃப்ட் சைட் போர்ஷனில் ஒரு போர்ஷன் டாப் ஆஃப் த சிங்கிள் க்ரோஷே போர்ஷனில் இப்போது நம்ம ஸ்லிப் நாட் போட்டு 3 செயின் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பஃப் ஸ்டிச் மேக் பண்ண போகிறோம். ஸோ 2 லூப் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ 1 லூப் சேம் ஸ்பேஸ்லேயே. ஸோ 2 லூப்ஸ் 2 டைம்ஸ் பண்ணோமா. இப்போது இதை சேம் ஸ்பேஸ்லேயே 2 லூப் ஃபார்ம் பண்ணி ஒரு செயின் போட்டாச்சு. அதுலேயே இன்னும் 3. ஸோ டோட்டலாக 4 செயின் போட்டுட்டு அந்த டாப் ஃபஸ்ட்டு செயின் போட்டோம் இல்லையா பஃப் ஸ்டிச் மேலே, அதில் போய் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ இது போல் 4 டைம்ஸ் நம்ம பண்ணணும். சேம் ஸ்பேஸ்லேயே அதே இடத்துலையே போய் லூப்பு ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ 2 டைம்ஸு. ஸோ ஒரு லூப்பு ஃபார்ம் பண்ணோம். நெக்ஸ்ட் இன்னொரு லூப் எடுத்தாச்சு. இப்போ இதை லாக் பண்ணுறோம். ஸோ இதை கிராப் பண்ணி ஒரு செயின் போட்டுடலாம். ஒரு லாக் பண்ணிடலாம். 4 செயின் போட்டுக்கலாம். ஸோ அதோடு அந்த டாப் ஆஃப் த ஃபஸ்ட்டு செயினில் தான் போய் அந்த பஃப் ஸ்டிச் மேலே செயின் போட்டோம் இல்லையா அதில் போய் சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ 2 டைம்ஸ் ஆச்சு. இன்னும் 2 more டைம்ஸ் பண்ணணும் இதே போல். ஸோ சேம் ஸ்பேஸ்லேயே லூப் 1 லூப், செகண்ட் லூப், நல்ல லென்த்தாக இழுத்துக்கோங்க லூப்பு. ஓகே. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். கிராப் பண்ணி க்ளோஸ் பண்ணி 4 செயின் போட்டுக்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு செயினில் போய் சிங்கிள் க்ரோஷே போட்டு லாக் பண்ணணும். அந்த இடத்துல போய் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே. ஸோ இன்னும் 1 டைம் பண்ணணும். டோட்டலாக 4 டைம்ஸு. ஸோ ஒரு லூப், இது செகண்ட் லூப். ஸோ இது 4th டைம் இப்போ பண்ணுறது. ஸோ இப்போ கிராப் பண்ணி அந்த லூப்பை லாக் பண்ணுறோம். ஸோ 4 செயின் போட்டுக்கணும். 4. இப்போ அந்த ஃபஸ்ட்டு செயினில் போய் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். ஓகே. இப்போ இதுதான் காக்கோட அந்த கிரஸ்ட் கொண்ட போர்ஷன். ஓகேவா. இப்போ 3 செயின் போட்டுக்கலாம். இப்போ 3 செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கணும். சேம் ஸ்பேஸ்லேயே போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த செயினில் 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். ஈச் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். ஓகே. ஸோ இப்போ 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வந்தாச்சா. இப்போ 6 செயின் போட்டுக்கலாம். இப்போ 6 செயின் போட்டுக்கலாம். ஸோ 1 2 3 4 5
6 சேம் ஸ்பேஸ்லேயே நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அதே ஸ்பேஸ்லேயே போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்குறோம். இது ஒரு செட்டு. இது போல 3 டைம்ஸ் மேக் பண்ணணும். அகெயின் 6 செயின். 6 செயின் போட்டு சேம் ஸ்பேஸ்லேயே போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்குறோம். சிங்கிள் க்ரோஷே தான் போடுறோம் அதே இடத்துல போய். இப்போ அகெயின் 6 செயின். ஸோ சேம் ஸ்பேஸ்லேயே போய் ஒரு சிங்கிள் க்ரோஷே கொடுக்குறோம். ஸ்லிப் ஸ்டிச்சை வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ ஸ்கிப் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் தான் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்குறோம். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து கட் பண்ணிடலாம். ஒரு செயின் போட்டு அவ்வளோதான். ஸோ இப்போ காக்கோட அந்த பீக்குக்கு கீழே தொங்குற போர்ஷன் ரெடி, கொண்டை போர்ஷனும் ரெடி. நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு பீக்கு போடலாம். இப்போ அந்த 6 சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதில் சென்டரில் 3rd செயினில் போய் ஸ்லிப் நாட் போட்டு 3 செயின் போட்டுக்கலாம். 3 செயின் போட்டு இப்போ லூப்பு 2 லூப்பு போட்டுக்கலாம். அதுலேயே போய் 2 லூப்பு நல்ல லென்த்தாக இழுத்துக்கணும். லூப்பு 2 லூப் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் செயினில் அதே போல் 2 லூப் போடணும். நெக்ஸ்ட் செயினில் 1 2. இப்போ இது 4 லூப்பையும் கிராப் பண்ணி ஒரு செயின், தட் இஸ் 4 செயின் போட்டுக்கணும். அந்த ஒரு செயினோட சேர்த்து, அதுதான் டோட்டலாக 4 செயின். இப்போ அந்த டாப் செயினில் தான் போய் நம்ம சிங்கிள் க்ரோஷே போடுறோம், ஜாயின் பண்ணுறோம். ஓகே, இப்போ 3 செயின் போட்டுட்டு சேம் ஸ்பேஸ்லேயே கீழே சேம் ஸ்பேஸ்லேயே வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பீக் போர்ஷனும் ரெடி. காக்கோட பீக்கு ரெடி. இப்போ இந்த டெய்லெல்லாம் நல்லா செக்யூர் பண்ணிடலாம். இப்போ நம்ம லெக் போர்ஷன் போட போகிறோம். இப்போ இந்த சென்டரில் இருந்து, இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து ஒரு மார்க் சென்டர்லேருந்து கொண்டு வந்து அந்த சென்டரில் நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ 8 செயின் போட்டுக்கலாம். ஸோ 1 2 3 2 3 4 5 6 7 8. ஸோ இப்போ 4th செயினில் ஹுக்கை இன்சர்ட் பண்ணி அங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். சாரி, சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறோம். 4th செயினில் போய் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இது போல் 3 டைம்ஸ் நம்ம பண்ணணும். அகெயின் 4 செயின். நெக்ஸ்ட் அதே போல் ரிப்பீட் பண்ணணும். 3 டைம்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் 4 செயின் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 4 செயின். ஸோ சேம் ஸ்பேஸ்லேயே போய் சிங்கிள் க்ரோஷே. இப்போ சிங்கிள் க்ரோஷே வந்துட்டு இந்த பேலன்ஸ் செயினில் நம்ம சிங்கிள் க்ரோஷே அதை சுற்றி போட்டுட்டு வர போகிறோம். அந்த செயினை சுற்றி சிங்கிள் க்ரோஷே. இது எதுக்காக எப்படி போடுறேன்னா, அந்த செயினில் அப்படி சுற்றி போட்டால் கொஞ்சம் grip-ஆ இருக்கும்ன்றதுக்காக தான் அந்த செயினை சுற்றி நான் சிங்கிள் க்ரோஷே இப்படி போட்டுட்டு வரேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 சிங்கிள் க்ரோஷே போடுறோம் நெக்ஸ்ட் செயினில்.
ஓகே, இப்போ திரும்ப மறுபடியும் 8 செயின் போட்டு வரும். சேம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு பண்ண ப்ராசஸ் அப்படியே 8 செயின் போட்டுட்டு வந்து 4th செயினில் தான் ஹுக்கு இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். நெக்ஸ்ட்டு அதே போல் 2 டைம்ஸ் பண்ணுறோம். 4 செயின் போட்டுட்டு சேம் ஸ்பேஸ்லேயே சிங்கிள் க்ரோஷே. ஸோ தேர்டு டைம். ஸோ இது போல் 3 டைம்ஸு. இப்போ தேர்ட் டைம். ஸோ அது சேம் ஸ்பேஸில் போய் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். இப்போது இந்த செயினில் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். இந்த செயினை சுற்றி நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வந்துடலாம். ஹுக்கு இந்த செயினுக்கு கீழே கிராப் பண்ணி அப்படி சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வந்துடலாம். இப்படி ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், லெக் போர்ஷன் ரெடி. இப்போது நம்ம காக்கு ஃபெதர்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு நம்ம இது போல் ஏதாவது இதில் ரேப் பண்ணுறதுக்கு ஒரு எடுத்து இப்படி ரேப் பண்ணிக்கணும். ஒரு 7 டைம்ஸ் அப்படி ரேப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை அப்படியே மெதுவாக கழட்டி கட் பண்ணிடலாம். ஸோ மேலேயும் சேர்த்து கட் பண்ணிடணும். ஸோ அதே போல் கீழேயும் ஈவனாக வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் ரெண்டு ஸ்ட்ராண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ எல்லோ அண்ட் ஆரஞ்சு எடுத்து நம்ம டேசல்ஸ் மேக் பண்ண போகிறோம். இப்போ அந்த டாப் ஆஃப் த டபுள் க்ரோஷே ரவுண்டு இருக்கு இல்லையா, ஸோ அதில் போய் ஈவனாக வச்சு இப்போ அதை லூப் மாதிரி அதில் கோர்த்து அந்த லூப்புக்குள்ள இந்த யானை இன்சர்ட் பண்ணணும். அந்த லூப்புக்குள்ள அந்த டபுள் க்ரோஷே இந்த டாப் ஆஃப் அந்த ஃபைனல் ரவுண்டு போட்டோம் இல்லையா டபுள் க்ரோஷேல அதில். ஸோ அந்த அந்த சைடில் ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேல இது போல் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷேல இப்படி ஈவனாக வச்சு இப்படி அதை கோத்துக்கணும். அந்த டபுள் க்ரோஷேக்குள்ளே கோத்து இந்த லூப்புக்குள்ளே இந்த யானை மொத்தமாக சேர்த்து அந்த லூப்புக்குள்ளே கொண்டு வந்து இழுத்து விடணும். ஸோ இது போல் 7 டைம்ஸ் 7 டபுள் க்ரோஷேல போட்டுட்டு வரணும். ஸோ இந்த எல்லோ அண்ட் ஆரஞ்சு அப்படி 2 ஸ்ட்ராண்டையும் எடுத்துகிட்டு வந்து இப்போ ரெண்டு டேசில் பண்ணோமா. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் இப்போ போடுறோம். ஸோ இதை ஈவனாக வச்சு இப்போ அந்த லூப்பு ஃபார்ம் பண்ணிக்கணும். அந்த டபுள் க்ரோஷேக்குள்ளே விட்டு இப்படி லூப்பு மாதிரி கொண்டு வந்து லூப்புக்குள்ளே இந்த யானை இழுத்து விடணும். ஸோ இப்படி 7 டபுள் க்ரோஷேல போட்டுட்டு வந்துடலாம். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஈவனாக கட் பண்ணிடலாம். அந்த டேசல்ஸு காக்கோடைய ஃபெதர்ஸு. ஸோ காக்கோட ஃபெதர்ஸ் ரெடி. இப்போ
கண்ணு வைக்கணும். பீடு இந்த பிளாக் பீடு இருந்தால் அந்த கண்ணை தச்சிடலாம். இப்போ பீடு இல்லைன்னா பிளாக் யான்லேயும் கண்ணை எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது போல் பிளாக் த்ரெட்டில் நல்லா இப்படி நாட் போட்டுடலாம். நல்ல ஒரு 3-4 டைம்ஸ் நாட் போட்டால் ஒரு சின்ன ஒரு பீடு மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது யான் இது போல் நாட்டு மாதிரி நாட்டு போட்டால் ஒரு பீடு மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ இந்த யான் நீடில் நம்ம கோர்த்து அந்த இடத்துல தைச்சிடலாம் கண்ணு போர்ஷன். அவ்வளோதான், அழகாக இருக்கு இல்லையா? ஸோ பீடு இல்லாட்டாலும் இப்போ இந்த போல் பிளாக் த்ரெட்டில் நம்ம எப்படி கண் பண்ணலான்றது தான் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ அதர் சைடு தைச்சிடணும், நாட் போட்டு தைச்சிடணும். ஸோ இப்படி ஒரு 5 or 6 டைம்ஸ் ஒரு நாட் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இப்படி நாட் போட்டு தைச்சிட்டா கண்ணு போர்ஷன் ரெடி. ஓகேவா? ஸோ காக் ரெடி. இப்போ நம்ம கீ செயினை மாட்டிடலாம் சென்டரில். அழகாக இருக்கு இல்லையா? ஸோ வியூவர்ஸ், இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக வரும். ஸோ இதை நீங்கள் யாருக்காவது உங்கள் கிஃப்ட்டும் பண்ணி கொடுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. இல்லையாட்டி இதை சேலும் பண்ணலாம். க்யூட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அழகாக இருக்கு இல்லையா? நாமளே இது போல் ஒரு மேக் பண்ணும்போது ஒரு தனி சந்தோஷம் இல்லையா? இதே ஒரு பெரிய சைஸில் கூட ஒரு டாயாக மேக் பண்ணலாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்குமே நன்றி. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்னில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.